ஒன்று அசையுது. அசையக்குள்ள அதில் வேறு வேறு சாணங்களை வந்துருக்கு. இதில் இருக்குது ஒரு இதில் வருது, இதில் வருது, இதில் வருது, இதில் வருது. இது அடிநாள் புள்ளி, இது முனை புள்ளிகள். முனை புள்ளியில் என்ன தெரியும், வேகம் பூச்சியமாக இருக்கு. மிக்சியில் வேகம் பூச்சியாக இருக்கு, தொடரி வழி வேகம் பூச்சியம் அப்படின்னா இதுலேயும் தொடரி வழி வேகம் பூச்சியமாக இருக்கு. ஆனால் இந்த திசையில் ஒரு விஷயம் இருக்குது. ஏனென்றால் இவர் அந்த இதை பிரித்த கூறு இவர் 2 திசையில் இருக்கும். அப்போ அந்த விசைய திசையில் ஒரு ஆர்வல் இருக்கும். ரைட், அந்த ஆர்வல் திசை இருக்கு. மைய நோக்கி ஆர்வல் வராது. ஏன் வராதுனால் என்றது வீசி அடையலாம். தொடரி வழி வேகம் இருந்தால் தான் மைய நோக்கி ஆர்வல் வரும். அப்போ இந்த மைய நோக்கி ஆர்வல் வராது. இந்த டைமில் அவருக்கு இருக்கிற விளையில் ஆர்வல் பார்த்தோம்னால் இந்த திசையில் ஒரு ஆர்வல்கள், மையத்தை நோக்கி ஒரு ஆர்வல்கள், விளையில் ஆர்வல் இந்த திசையில் இருக்கும். அதே மாதிரி இந்த அதிகால் புள்ளியில் வரக்குள்ள வேகம் இந்த திசையில் இருக்குது. வேகத்துக்கு செங்குத்தான திசையில் ஆர்வல்கள் இடம் ஆர்வல்கள் நாங்கள் டபுள் வளர்க்கலாம். இதே மாதிரி தான் ஜலை. இதில் ஆர்வல்கள் இந்த திசையில் இருக்கும். விளையில் ஆர்வல்கள், இதில் விளையில் ஆர்வல்கள் தொடர்ந்து வெளியிட்டு இருக்க போது, இதில் இருக்க போது விளையில் ஆர்வல்கள் இந்த திசையில் இருக்கு. அப்போ விளையில் ஆரம்ப திசைகளை நாங்கள் பார்த்தோம்னால் சரி, இது இந்தது, இது 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 இப்படி இது எல்லாத்தையும் திருப்தி படுத்துகிற மாதிரி வார பாடம் 3ஆவது